ஆக்டர் அதர்வாவுடைய இதயம் முரளி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் ஒண்ணு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஆக்டர் ஃபஹத் ஃபாசில் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் கேமியோ பண்ணிருக்காரு அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா ஒரு முக்கியமான கட்டத்துல அவரோட கேமியோ வந்து படத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல சூப்பரா வைபா இருக்க போகுது. சோ என்ன மாதிரி கேரக்டர்ல வரப்போறாரு அப்படிங்கிறது இப்போதைக்கு கிளியரா தெரியல. ஆனா இவங்க ரிலீஸ் பண்ணிக்கிற அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இலுமினாட்டி சாங் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ மேபி அந்த ரங்கா கேரக்டர்லயே இந்த படத்துல ஏதோ அப்பரன்ஸ் கொடுக்க போறாரா அப்படிங்கிறது தெரியல. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த இதய முரளி படம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. SK24 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ப்ரோமோ பாத்தீங்கன்னா இப்ப ரெடி ஆயிருச்சுங்க. சோ அந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிருந்த மாதிரி பிப்ரவரி 17ஆம் தேதி SK-வோட பிறந்த நாள் முன்னிட்டு அதை ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படத்துடைய ஃபுல் ஃபிளஜ்ட் ஷூட்டிங்க எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த படத்தோட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமாங்க. சோ இந்த படம் ஒரு ரூரல் கமர்ஷியல் பிலிமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம். சோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராம சைடுல தான் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெருசா செட் ஒர்க்லாம் எதுவும் இல்லாம ரியல் லொகேஷன்ஸ்ல ஷூட்டிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு SK-வை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பிலிம்ல நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப இவங்க ரிலீஸ் பண்ண போற அந்த ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர காமெடியா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்து மேல இந்த கேஸ மூவி டீம் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிப்ரவரி 5ஆம் தேதியே இந்த படத்தை ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறதுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ வரைக்குமே ரிவிஷன் கமிட்டி பாத்தீங்கன்னா இந்த படத்தை இன்னும் பார்க்கலங்க. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த படத்துல ராணுவ சிம்பலை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக ஒரு ஹையர் ஆர்மி ஆபீசர் வந்து படத்தை பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ இந்த ஹையர் ஆபீசருடைய டைம் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி இல்ல. அதனாலதான் பார்த்தா டிலே ஆகிட்டே இருக்கு. சோ இந்த வாரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா படத்தை பார்த்து முடிச்சு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. சோ இப்ப சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த குழுவை அமைச்சு அந்த குழு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல என்னென்ன கரெக்ஷன்லாம் பண்ணணும் என்னென்ன கட்லாம் பண்ணணும் அப்படிங்கிற சஜஷன்லாம் மும்பைல இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அனுப்பிடுவாங்க. சோ அந்த ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் டீமுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. இந்த கட்லாம் பண்ணீங்கன்னா சர்டிபிகேட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மெயில் அனுப்புவாங்க. சோ மூவி டீம் வந்து அந்த கட்லாம் பண்ணிட்டு சர்டிபிகேட்டை பாத்தீங்கன்னா வாங்கிடுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சீக்கிரமா முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா நடக்கணும். ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜனநாயகன் படத்தை பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ள கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கால பிப்ரவரி 26 27 இந்த டைம்ல வந்துச்சு அப்படின்னா அடுத்த 3 நாள்ல எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு வருது கம்மியாயிரும். சோ அதுவுமே ஒரு ஆபத்து ஜனநாயகன் படத்துக்கு இருந்துட்டு இருக்கு. சோ அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி 20க்குள்ள படத்தை தியேட்டர்ஸ்ல கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதுக்கிடையில பாத்தீங்கன்னா தெரி படம் பிப்ரவரி 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இதை வச்சுட்டு சோசியல் மீடியால எல்லா ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப தெரி படம் பிப்ரவரி 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்ப கண்டிப்பா ஜனநாயகன் படம் பிப்ரவரி 20 வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோன்னா இந்த படத்தை நிறைய தடவை அறிவிச்சு போஸ்ட்போன் தான் ஆயிருக்கு. இந்த வகையில பிப்ரவரி 20 ஜனநாயகன் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் படம் போஸ்ட்போன் தான் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு சில ஃபன்னியான ட்வீட்ஸ்மே சோசியல் மீடியால பார்த்தோன்னா ஃபேன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதுமே கமெண்ட்ல சொல்லுங்க. NTR நெல் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கரண்டா படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜார்டன்ல போயிட்டு இருக்கு. சோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த படத்தை பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் தான் வந்து இந்த படத்தோட OTT டீலா வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு ஹை பிரைஸ்க்கு தான் வாங்க போறாங்க. அது என்ன நம்பர் அப்படிங்கிறது எக்ஸாக்டா இப்ப தெரியல. ஆனா ஜூனியர் NTR உடைய கரியர்ல பார்த்தீங்கன்னா இந்த OTT பிசினஸ்ல பெரிய பிசினஸ் கொண்ட திரைப்படமா இந்த என்டையர் ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ என்ன பிரைஸ்க்கு வாங்க போறாங்க இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் பா ரஞ்சத்துடைய சார்பட்டா பரம்பரை 2 இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹை பட்ஜெட் பிலிமா ரெடி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. எந்த அளவுக்கு ஹை பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 கோடி ரூபாய் பக்கம் இந்த படத்தோட பட்ஜெட் இருக்க போகுது அப்படிங்கிற நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 80 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி 120 கோடி ரூபாய்க்கு பா ரஞ்சித் பட்ஜெட் போட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா பா ரஞ்சித் முடிச்சு வச்சுட்டாரு. ஆனா படத்துக்கான ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கரெக்டா கிடைக்கல. சோ இப்ப வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த மாசம் எண்ட்ல அப்படி இல்லைன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் கார்த்தியுடைய அடுத்த ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்தார் 2 திரைப்படம் தான். சோ இந்த படத்தை பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா மே மிட்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மே மிட் அப்படி இல்லைன்னா மே எண்ட்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. அண்ட் இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட OTT டீல் வந்து பிசினஸ் ஆகல. சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
சோ இந்த வருஷம் சம்மருக்கு பார்த்தோன்னா நம்ம தமிழ் சினிமாவுல ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அந்த வகையில இப்ப நம்ம சொன்ன மாதிரி சர்தார் 2 படம் ரிலீஸ் ஆகும். அந்த தனுஷுடைய கரை, சூர்யாவுடைய கருப்பு, மூக்குத்தி அம்மன் 2, டிமாண்டி காலனி 2, காஞ்சனா 4, கராத்தே பாபு, பிரதீப் ரங்கநாதனுடைய எல்ஐக்குமே பார்த்தீங்கன்னா சம்மருக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஆக்சுவலா எல்ஐகே டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் மார்ச் மந்த்ல படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி தள்ளி போச்சு அப்படின்னா சம்மருக்கு தான் வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த படங்கள்ல நீங்க எந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் நானியுடைய தி பேரடைஸ் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப அபிஷியலா மூவி டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் மார்ச் 20 ரிலீஸ் ஆக போறது கிடையாது. போஸ்ட்போன் பண்ணி ஆகஸ்ட் 21 தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ எதுக்காக அவ்வளவு தள்ளி போஸ்ட்போன் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஷூட்டிங்ல இருந்து டிலே ஆகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 வரைக்கும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்ப தள்ளி வச்சிருக்காங்க. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.